அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவன் புனிதமாக ஆக்கியிருக்கக்கூடிய ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நினைவுபடுத்திய ஒரு செய்தியை உங்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்க நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தில் நீங்கள் வாய் மூடுங்கள் என்று சொன்னாலும் ஃபக்கதில் லகௌத்த, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள்தான். ஜும்மாவினுடைய பிரதிபலனையோ நலனையோ நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் என்கிற வண்ணம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை ஊட்டிய அந்த செய்தியை நாம் நமது உள்ளத்திலே ஆழமாக பதிந்து கொண்டு இந்த அமலில் முழுமையாக நாம் ஈடுபட வேண்டும். அன்பிற்குரியவர்களை, இந்த வார ஜும்மாவினுடைய பிரசங்கமாக அல்லாஹுடைய நண்பரும் அல்லாஹ்விடத்தில் அவர் முறையிட்ட பிரார்த்தனைகளும் என்ற தலைப்பின் கீழ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட சில முக்கியமான பிரார்த்தனைகளை, அதனுடைய ஆழமான அர்த்தத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் இந்த வாரத்தினுடைய பேச்சுக்களிலே நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். தொடர்ச்சியாக பல மாதங்கள் பல வாரங்கள் இப்ராஹிம் நபி என்கிற ஒரு இறை தூதரை குறித்து பேசப்படுகிறது. உண்மையில் அவ்வளவு தூரம் பேசப்பட வேண்டிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பாடம் இருக்கிறதா என்று கேட்டால், இறுதி சமுதாயத்திற்கு பேரருளாக அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான், வமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை நாம் அகிலத்தாருக்கு ஒரு அருள் கொடையாகவே தவிர வேறு எதுவாகவும் நாம் அனுப்பவில்லை. முழு மனித குலத்திற்கு நீங்கள் பேரருள். உங்களை யாரும் சிரமமாக பார்க்க மாட்டார்கள். ஒருவேளை உங்களை ஒருவர் சிரமமாக பார்க்கிறார் என்றால் உங்களை பற்றி தெரியாதவராக இருப்பார். உங்களை அகிலத்தாருக்கு ஒரு அருளாகத்தான் அனுப்பி இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் திருக்குரானில் நபியை பற்றி சொல்கிறான். அந்த நபி சூரா அல் அஹ்ஸாப் என்ற 33வது அத்தியாயம் 21வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதர் முஹம்மது இடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யாருக்கெல்லாம் இருக்கிறது? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் வ தக்கரல்லாஹ கதீரா, யார் அல்லாஹ்வையும் இறுதி தீர்ப்பு நாளையும் நம்புகிறார்களோ, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைத்து பார்க்கிறார்களோ, திக்ர் செய்கிறார்களோ, அத்தகைய மக்களுக்கு இந்த தூதர் முஹம்மது நபி இடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ரசூலுல்லாஹ் நமக்கு முன்மாதிரி என்பது நபி நமக்கு வழங்கப்பட்ட இறை தூதர். அவருடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அவர் கற்றுத்தந்த வியாபார முறைகளாக இருக்கலாம், அவருடைய வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், அவருடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு அங்கமும் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு முன் உதாரணம் தான். ஆனால் நபிகளாருக்கு சொன்ன ஒரு வார்த்தையை குர்ஆனில் இன்னொரு இறை தூதருக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிறான் என்றால் அது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். குர்ஆனிலே பார்க்கலாம், 60வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், லக்கது கானலக்கும் ஃபீஹிம் உஸ்வத்துன் ஹஸனா, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மக்களே உங்களுக்கு முன் உதாரணம் இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் இறுதி தீர்ப்பு நாளையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு முன் உதாரணம் இருக்கிறது. நபிகளாருக்கு சொன்ன அந்த வார்த்தையை தான் ஒரு எழுத்து கூட மாறாமல் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் சொல்லுகிறான். தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லுகிறான், வமையத்த வல்லா, யார் ஒருவர் புறக்கணித்து நடக்கிறாரோ, இல்லை இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கம் எனக்கு தேவையில்லை என்று ஒருவர் புறக்கணித்தால், ஃபஇன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் அவர்களை விட்டும் தேவையற்றவன், அல்லாஹ் புகழுக்குரியவன் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பதிவிடுகிறான். இறுதி தூதருக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை போன்று இன்னொரு இறை தூதருக்கு அல்லாஹ் குர்ஆனிலே பதிவிடுகிறான் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உண்மையில் இப்ராஹிம் நபிக்கு இந்த சமுதாயம் கொடுப்பதை போன்ற ஒரு மதிப்பை வேற ஒரு இறை தூதரை அப்படி நினைச்சு பார்த்தது கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சு பார்த்திருப்போம். ஆஷுராவுடைய தினத்தில் வேறு வேறு இறை தூதர்களை நினைத்து பார்த்திருப்போம்.
ஒவ்வொரு வரலாற்று சம்பவங்களை பேசுகிற நேரத்தில், ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை துதிக்காத நாள் கிடையாது. அல்லாஹ்வுடைய பெயர், அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை தொழுகை நினைத்து பார்க்கிறோம், பாங்கில நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு அமல்களிலும் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் அங்கு முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கிறது. அதுபோன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை சொல்லாமல் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு ஒரு நாள் பொழுது கழியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வெள்ளிக்கிழமைக்கென்ற பிரத்யேக அமலாக சொல்லி தந்தார்கள், ஸலவாத்தை ஓதுங்கள். மன் ஸல்ல அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரன். யார் என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான் என்றார்கள். என்ன ஸலவாத்து? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். யா அல்லாஹ், முஹம்மது அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரி. எப்படி அருள் புரிய வேண்டும்? கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இப்ராஹிம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிந்ததை போன்று முஹம்மது அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரி. நீ புகழுக்குரியவன், மகத்துவமிக்கவன். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா, முஹம்மது அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத்தை கொடு. எப்படி கொடுக்க வேண்டும் தெரியுமா? இப்ராஹிம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத்தை கொடுத்ததை போன்று நீ புகழுக்குரியவன், மகத்துவமிக்கவன் என்ற இந்த ஸலவாத்தை ஓதாமல் தொழுகை இல்லை. இந்த ஸலவாத்து பாங்குக்கு பிறகு ஓதுகிறோம். நபிகளார் கற்றுக் கொடுத்த முக்கிய அமல்களில் இந்த ஸலவாத்து. வெள்ளிக்கிழமை பொழுதுகளில் இந்த ஸலவாத்தை அதிகம் ஓத சொல்லி இருக்கிறார்கள். இப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை எப்படி நாம் நினைவு கூறுகிறோமோ அதுபோன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரையும் நினைவு கூறுகிற அளவிற்கு அவருடைய வாழ்க்கை பாடம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இப்ராஹிம் நபி எந்த அளவிற்கு என்றால், காஃபிர்கள் கூட தங்கள் சொந்தம் கொண்டாடுகிற அளவிற்கு இப்ராஹிம் நபியுடைய மகத்துவம் பெருசு. திருக்குரானிலே நீங்கள் பார்க்கலாம், யூதர்கள் சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் எங்க ஆளுங்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை இல்லை இப்ராஹிம் எங்க ஆளு. அல்லாஹ் குரானிலே சொல்கிறான், இல்லை, உண்மை வழியில் நின்ற இப்ராஹிம் ஒருபோதும் இணை வைக்கலைங்கிறான். அவர் யூதராகவும் இருக்கவில்லை, அவர் கிறிஸ்தவராகவும் இருக்கவில்லை, உண்மை வழியில் நின்ற இறை தூதராக இப்ராஹிம் நபி வாழ்ந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறான். யூதர்கள் கொண்டாடினா அதுல ஒரு நியாயம் இருக்கு. யூதர்களுக்கு வேதம் வந்துச்சுல, வேதத்தோட யூதன் ஒரு தொடர்புல இருந்தான். இப்ராஹிம் நபி அவன் சொந்தம் கொண்டாடுறான், ஒரு நியாயம் இருக்கு. கிறிஸ்தவன் சொந்தம் கொண்டாடுறான்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் வேதமே அருளப்படாத ஒரு சமூகம் ஒரு இறை தூதரை சொந்தம் கொண்டாடுகிறது என்றால் அது இப்ராஹிம் நபி மட்டும்தான். எந்த சமூகம்? ரசூலுல்லாஹ் எந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்காவிலே வாழ்ந்த மக்கா முஷ்ரிக்கீன்கள், காஃபிர்கள், வேதம் என்கிற வாடையே அவங்களுக்கு தெரியாது, இறை தூதர்னா யாருன்னே தெரியாது. அவர்களுடைய 360க்கும் அதிகமான சிலைகளில் இப்ராஹிம் நபிக்கு ஒரு சிலை இருந்துச்சு. வேதமே தெரியாது. வேதத்தை பற்றி சொன்ன இதெல்லாம் கதைன்னு சொல்லுவாங்க. காலு அசாத்திருல் அவ்வலின், முன்னோர்கள் இட்டு கட்டிய கதைகள் என்று சொல்லுகிற மக்கள். சூரா யாசினிலே அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே உன்னை எந்த சமுதாயத்துக்கு அனுப்பியிருக்கிறேன் தெரியுமா? இதற்கு முன்பு வேதம் அருளப்படாத, இதற்கு முன்பு தூதர் அனுப்பப்படாத ஒரு சமுதாயத்திற்கு தான் உம்மை நாம் தூதராக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட இறை தூதர், அப்படிப்பட்ட சமூகம், அந்த சமூகம் கூட இப்ராஹிம் நபியினுடைய சிலைகளை வைத்து வணங்குகிறார்கள் என்றால் எதிரிகள் கூட சொந்தம் கொண்டாடினாங்க. இது எங்க நபி தான், இது எங்க ஆளுதான், இவர் எங்களை சார்ந்தவர் தான் என்று சொந்தம் கொண்டாடுகிற அளவிற்கு ஒரு இறை தூதருடைய மாண்பு உயர்ந்திருந்தது. ரசூலுல்லாஹ் தனக்கென்று ஒரு ஆண் பிள்ளையை எதிர்பார்த்தார்கள். நுபுவத்துக்கு முன்னால் 3 ஆண் பிள்ளைகளை அல்லாஹ் தந்தான், வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது. நபிகளார் நபித்துவத்தை அடைவதற்கு முன்பாக இந்த 3 பிள்ளை மௌத்தா போச்சு. நுபுவத்துக்கு பின்னால் மாரியத்து கிபிதியா என்ற நபிகளாருடைய அடிமை பெண் மூலமாக பிறந்த பிள்ளை யார்? இப்ராஹிம் ரதியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், என் மகனுக்கு என் தந்தையினுடைய பெயரை நான் சூட்டுகிறேன் என்றார்கள். இப்ராஹிம் என்று பெயர் வைக்கிறாங்க. ஒரு இறை தூதர், அவருடைய காலம் 5000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு காலம். அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய குடும்ப சூழ்நிலைகள், அவர் கடைபிடித்த நடைமுறைகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு சமுதாயமே கடைபிடித்து நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஹஜ் பெருநாள் தினத்தை அடைந்தால் ஆடை மாடை ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பது அந்த இறை தூதருடைய தியாகத்தை நினைத்து பார்த்து, ஹஜ் என்கிற மேன்மை மிக்க ஒரு அமலை நீங்கள் செய்ய நாடினால், சஃபா மர்வாவிலே ஓடினால் இப்ராஹிம் நபியினுடைய மனைவியினுடைய தியாகத்தை நினைத்து பார்த்து தான் ஓடுகிறீர்கள். காபத்துல்லாவிலே மக்காமு இப்ராஹிமிலே தொழுதால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி அந்த ஆலயத்திற்கு
அவரை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய நன்றி. ஜம்சம் நீரூற்றிலே தண்ணீரை பருகுவதில் இருந்து எல்லா அமல்களுமே ஒரு இறை தூதரை, அவருடைய குடும்பத்தை, அவரை சார்ந்த நிகழ்வுகளை நினைவுபடுத்தி செய்யக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா அமல்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை ஒரு பெரும் பாடத்தை சொல்லித் தருகிறது என்றால் உண்மையில் கவனிக்கப்பட வேண்டிய இறை தூதர்களில் ஒருவர் இப்ராஹிம் நபி. நம்ம ஹஜ் பெருநாளோடு முடிச்சிட்டோம். அந்த இறை தூதருடைய வாழ்க்கை நாம் அப்படி தவற விட்டு விட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் ஒட்டுமொத்த மனித குலத்தையுமே நிறுத்துவான் நிர்வாணமாக. ஆயிஷா அம்மையார் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, எல்லாரும் நிர்வாணமா இருந்தா ஆண்கள் பெண்களை பார்க்க மாட்டாங்களான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமைனா சாதாரண நாள் நினைச்சியா? அவனுக்கு நரகமா சொர்க்கமா வாழ்வா சாவாங்கிற அளவிற்கு ஒரு பிரச்சனை. அப்படி ஒரு பிரச்சனையில பெண்ணை பார்ப்பான்னு நினைக்கிறியா நீ? அந்த நாளில் எல்லா மக்களும் நிர்வாணமாக இருப்பார்கள். இறை தூதர் முகமது நபி உட்பட எல்லா இறை தூதர்கள், எல்லா நல்லோர்கள், எல்லா வெட்க உணர்வோடு வாழ்ந்த சீலர்கள் அங்கு நிர்வாணமாக இருப்பார்கள். அல்லாஹ் முதலில் ஒருவருக்கு ஆடை அணிவிப்பான், அது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என்ன மாண்பு இது! எதனால அல்லாஹ் இப்படி ஒரு கண்ணியத்தை கொடுக்கணும்? என்ன காரணம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷஹீத் என்று கூட அல்லாஹ் குர்ஆன் எங்கேயும் சொல்லல. அல்லது அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆட்சி நிர்வாகத்தை நிலைநாட்டினார் என்று சொல்லப்படல. அவருடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான தியாகம் செய்ததால் நாளை மறுமையில் ஒட்டுமொத்த மனித குலமும் நிர்வாணமாக நிற்கும் பொழுது ஒரு இறை தூதரை, ஒரு மனிதரை அல்லாஹ் அழைத்து ஆடையை அணிவிக்கிறான் என்றால் காரணம் இந்த உலகத்தில் அவர் செய்த தியாகமும் அர்ப்பணிப்பும் அதற்கு ஒரு காரணம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், சூரா நிசா என்கிற 4வது அத்தியாயம் 125வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், வமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ் வஹுவ முஹ்ஸின் வத்தபா மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா. தனது முகத்தை அல்லாஹ்வுக்கு பணிய வைத்து உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுபவனை விட அழகிய மார்க்கத்திற்குரியவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா. இப்ராஹிமை அல்லாஹ் தன்னுடைய உச்ச நண்பராக, தோழராக தேர்வு செய்து கொண்டான். யார் இந்த இப்ராஹிம்? இவர் இறைவனுடைய நண்பர் என்கிற அந்தஸ்தை பெற்றார். யார் இந்த இப்ராஹிம்? நாளை மறுமையில் மனித குலமே நிர்வாணமாக நிற்கும் பொழுது இந்த இறை தூதர் இந்த மனிதருக்கு தான் முதலில் ஆடை அணிவிக்கப்படும். யார் இந்த இப்ராஹிம்? இவருடைய வாழ்க்கை, இவருடைய குடும்பம் செய்த காரியங்கள் முழு மனித குலத்திற்கு கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்கள் எல்லாம் ஏற்று கடைபிடிக்கிற சுன்னாக்கள் கொண்ட ஒரு வாழ்க்கை கொண்டவர். யார் இந்த இப்ராஹிம்? இவர் அர்ப்பணிப்பால், தியாகத்தால் ஒன்றுமே இல்லாத மக்கா நகரம் இன்றைக்கு 200 கோடி இஸ்லாமியர்களுடைய நாடி துடிப்பாக மாறி இருக்கிறது என்றால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய வாழ்க்கை முறை. இதை யாரும் மறுத்த முடியாதுல்ல. இப்ராஹிம் நபி பிறக்கிறதுக்கு முன்னாடி மக்கான்னு ஒரு நகரமே கிடையாது. அங்க ஆள் நடமாட்டம் கிடையாது. ஏன்? குடிக்க தண்ணி கிடையாது, விவசாயம் கிடையாது. மொத்தத்தில் அது சாவு நகரம் என்று அழைக்கப்பட்டது. அந்த நகரம் மட்டுமல்ல, முழு பாலைவனமும் சவுதி அரேபியாவில் பெரும்பகுதி நிலமும் சாவு நகரம் என்று அழைக்கப்பட்ட அந்த பகுதி அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான், இப்ராஹிமே உங்கள் மனைவி ஹாஜரை, உங்கள் பிள்ளை இஸ்மாயிலை கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுட்டு வாங்கங்கிறான். அங்க போறாங்க, விட்டுட்டு வராங்க. கொஞ்ச நேரம் கழித்து இறைவனுடைய அற்புதத்தால் சம்சம் நீரூற்று ஏற்படுகிறது. அந்த நீரூற்றுக்கு மேலே பறவைகள் வட்டமிட ஆரம்பிக்கிறது. தொலைதூரத்தில் இருக்கிற அரபு மக்கள், அவர்கள் நாடோடிகள். அரபு மக்கள் மக்காவுக்கு பூர்வீக மக்கள் கிடையாது, அவங்க நாடோடிகள். நாடோடிகளாக வாழ்ந்தவர்கள் தண்ணீர் இருப்பதை அறிந்து வருகிறார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய அனுமதி பெற்று அங்கு தங்களுடைய வாழ்க்கையை, குடியை அமர்த்துகிறார்கள். அப்படித்தான் அரபு குலமே உண்டானது. அப்படித்தான் நாடோடிகளாக வாழ்ந்த அந்த மக்களுக்கு மக்கமா நகரம் கிடைத்தது. அப்படித்தான் நகரமே வளர ஆரம்பித்தது, வாழ ஆரம்பித்தது. அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமால் உருவாக்கப்பட்ட மக்கா நகரம், மக்கா காஃபிர்கள் அவருக்கு ஒரு சிலையை வைத்து வணங்குகிற இடத்தில் இருந்தார்கள். அந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட முதல் இறை தூதர் இஸ்மாயில் நபி, அவருக்கு ஒரு சிலையை வைத்து வணங்குகிற இடத்திலே அந்த மக்கா காஃபிர்கள் இருந்தார்கள். ஒரு இறை தூதர் அவருடைய வாழ்க்கையின் எத்தனையோ பல காரியங்கள், அமல்கள், செயல்பாடுகள் முழு மனித குலத்தையே வேறு ஒரு திசையை நோக்கி இழுத்துச் செல்கிறது என்றால், மக்கமா நகரை ஒரு மிக முக்கியமான அமல்களுக்குரிய பூமியாக மாற்றி இருக்கிறது என்றால், அந்த இறை தூதருடைய வாழ்க்கையும் அவருடைய அமல்களும் மனித குலத்திற்கு பெரும் பாடத்தை தரக்கூடியது. அப்படி இப்ராஹிம் நபி எத்தனையோ பல துவாக்களை செய்திருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் அடையாளம் காட்டுகிறான். இப்ராஹிம் நபியுடைய துவாவை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துவாவை தவிர மற்ற எல்லா துவாவுக்குரிய காரியங்கள் அவர் வாழ்க்கையில் இருந்துச்சு. இருந்ததை அதிகப்படுத்த தான் கேட்டார். ஒன்று மட்டும் தான் அவர்கிட்ட இல்லை. அல்லாஹ் கிட்ட கேட்டார், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன்,
இறைவா நல்லோர்களிலிருந்து எனக்கு ஒரு பிள்ளையை தான் கேட்டாங்க. புள்ள மட்டும் தான் இல்லை, திருமணமான புதியதில் இருந்து முதுமை பருவத்தை அடைகிற வரை இப்ராஹிம் நபிட்ட இல்லாத ஒன்று என்னது? புள்ள தான். மற்றபடி இப்ராஹிம் நபி கேட்ட எல்லா துவாவையும் எடுத்து பாருங்க, அத்தனை இப்ராஹிம் நபிட்ட இருந்துச்சு, அத்தனை காரியம் இருந்தது. ஆனால் துவா பண்ணி செய்தார்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை முன்னெடுத்து வைத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? அல்லாஹ் கிட்ட நேர்வழி நிலைத்திருக்க நம்ம அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டோம். ஏன்? நான் தான் நேர்வழியில் நிற்கிறோம்ல. தொழுகை நிலைநாட்டுவதற்கு அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்க மாட்டோம். ஏன்? நம்ம தான் தொழுகை செய்து கொண்டிருக்கிறோம்ல. சிலை வணக்க வழிபாட்டை விட்டு வேற இருக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டோம். ஏன்? நம்ம தான் சிலைகளை பக்கம் போக போறது இல்லையே. இணை வைப்பை விட்டு நேர்வழி பெற்று விட்டோம், பரிசுத்தமாகி விட்டோம், தொழுகையில இருக்கிறோம். அதனால இந்த துவாக்கள் தேவையில்லை. உண்மையில் இந்த துவாக்கள் இந்த காரணத்தில் தேவையில்லை என்றால் நம்மை விட அதிக தகுதி படைத்தவர் இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவை பாருங்கள், திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். சூரா இப்ராஹிம் என்ற 14வது அத்தியாயம் 35வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், இது கால இப்ராஹிமு ரப்பி ஜஅல்லி ஹாதல் பலத் ஆமினன். யா அல்லாஹ், இந்த மக்கமா நகரை அபயமளிக்கும் பூமியாக நீ மாற்றி அல்லாஹ். இப்ராஹிம் நபி கேட்ட துவா. உண்மையில் உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம், அற்ப பூமிகளாக இருக்கிற இடங்கள் எல்லாம் போர் தொடுக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து எந்த ஒரு நேரத்திலும் ரத்தம் சிந்தப்படாத ஒரு பூமி என்றால், போர்க்களங்கள் நடத்தப்படாத ஒரு பூமி என்றால் அது மக்கமா நகரம் மட்டும்தான். ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தை தொடர்ந்து ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபினுடைய அந்த ஆட்சி காலத்தில் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுக்கும் மத்தியில் ஒரு போர்க்களம் நடந்தது மக்கா நகரில். எந்த அளவிற்கு என்றால் காபத்துல்லாவை கொளுத்தி விட்டார்கள். ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய ஆட்களால் காபத்துல்லா கொழுந்து விட்டு எரிந்தது, நெருப்பு வைத்து விட்டார்கள். முழு மக்களும், அப்துல்லா இப்னு சுபைருடைய ஆட்களும் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய ஆட்களும் சுஜூதிலே விழுந்து தங்களுடைய காரியங்களுக்கு உடனடியாக மன்னிப்பையும் தேடினார்கள். அபயமளிக்கிற ஒரு பூமி என்று அல்லாஹ் சொல்கிறான். உண்மையில் இரத்தம் சிந்துவதற்கு அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரை அதற்கு அறவே அனுமதி அளிக்காத ஒரு இடம் என்றால் மக்கமா நகரம். இப்ராஹிம் நபியினுடைய துவா. அதை தொடர்ந்து இப்ராஹிம் நபி கேட்கிறார்கள், வஜ்னுப்னி வ பனிய அன் அபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ், என்னையும் எனது சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு நீ பாதுகாத்து விடு. உண்மையில் யோசித்து பாருங்கள், சிலைகளை யாரு வணங்கினாங்கன்னு சொன்னாலும் ஏத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்ராஹிம் நபி வணங்குவாங்களா? ஏகத்துவம், அந்த கல்வி ஞானம் முழுமையாக பெறுவதற்கு முன்பாக சமுதாயத்தில் சண்டையிட்டவர், தன் தந்தையிடத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டு வந்தவர். அந்த மக்களிடத்தில் அந்த தௌஹீதை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அந்த மக்கள் சொன்னார்கள், இல்லம் என் தஹீல் நர்ஜு மன்னக்க, இப்ராஹிமை நீங்கள் விலகிக் கொள்ளாவிட்டால் கல்லால் அடித்து உங்களை கொலை செய்வோம் என்றார்கள். அந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாமல் ஏகத்துவம் என்கிற கொள்கை கிடைத்த பிறகு இன்னும் அதிகமாக வீரியமாக பிரச்சாரம் செய்தார். சிலைகளை உடைத்தார், மக்களுக்கு அறிவை ஊட்டினார், மக்களுடைய அறியாமை நீக்குவதற்காக போராடினார். இறுதியாக அந்த மக்களுடைய பதில் என்ன தெரியுமா? பெரும் நெருப்பு குண்டத்தை வளர்த்து கொண்டு போய் எரிவதற்கு முற்பட்டார்கள். ஆனால் கூட தனது பிரச்சாரத்தில் எந்த ஒரு நாளிலும் குறை வைத்து விடக் கூடாது என்கிற எண்ண ஓட்டத்தோடு வாழ்ந்தவர் இப்ராஹிம் நபி. அவர் சிலை வணங்குவாரா? உலகத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குமா? எங்கனையாவது அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் அப்படி சொல்லலாம். இல்ல அவர் வாப்பாவுக்கு பயந்துட்டாரு, கொள்கை விட்டுட்டாருன்னு சொல்லலாம். சமுதாயத்துக்கு பயந்தாரு, கொள்கை விட்டார், அவர் சிலை வணங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். யாருக்கிட்ட பயந்தார் இந்த இப்ராஹிம் நபி? தந்தை இடத்தில் பயந்தாரா? சமுதாயத்திடம் பயந்தாரா? ஒரு மன்னன் வருகிறான், அவனிடத்தில் பேசுகிறார், என் இறைவன் உயிர் ஊட்டுகிறான், மரணிக்க வைக்கிறான், நானும் உயிர் ஊட்டுவோம்பா, நானும் மௌத்தாக்குவோம்பா. அப்படியா? கிழக்கில் இருந்து உதய வைக்கிறான் என்னுடைய இறைவன் சூரியனை, நீ மேற்கில் இருந்து உதய வைப்பா பார்ப்போம். ஃபபுஹீத்தல்லதி கஃபர், காஃபிர் வாயடைத்தான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பேசுகிறான். இப்ராஹிம் நபி அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் சரி, ஏகத்துவத்தில் என்றைக்கும் இந்த காய்தல் ஓறுதல் இல்லாமல், நெளிவு சுழிவு இல்லாமல் சத்தியத்தை போட்டு உடைக்கிற ஒரு நெஞ்செழுத்தம் கொண்டவர் இப்ராஹிம் நபி. அவர் கேட்கிறார், இறைவா, என்னையும் எனது சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு நீ பாதுகாத்து விடு என்று கேட்டார்களே. நேர்வழியில் நிலைத்திருக்க துவா செய்றோமா? உண்மையில் பாருங்கள், திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ஒமை யுத்தஇர் ரசூல், யார் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுகிறாரோ ஃபக்கத் அத்தா அல்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்கே கட்டுப்பட்டவர். ரசூலுல்லாஹ்வுடைய மாண்பு எவ்வளவு பெருசு தெரியுதா? ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர். அப்படிதானே? அந்த நபி கேட்கிறார், யாமு கல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுபவனே, எனது உள்ளத்தை உன் மார்க்கத்திலே நிலைத்திருக்க நீ வை. அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இந்த நேர்வழி இருக்கு, இந்த உள்ளம் இருக்கு. நினைச்ச விதத்தில் புரட்டுறான். நேர்வழியின் உச்சத்தில் இருந்தவர்களை எல்லாம் வழிகாட்டில் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறான் அல்லாஹ்.
நபிகளார் காலத்தில் ஏராளமான சான்றுகள். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அபூபக்கரோடு, அலியோடு, ஏனைய பெரும் நபித்தோழர்களோடு இஸ்லாத்தை ஏற்றவர்களில் சிலர் மியாராஜ் பயணம் நபிகளார் போய்விட்டு வந்தார்கள் என்ற கதையை கேட்டவுடன், செய்தியை கேட்டவுடன் இஸ்லாத்தை விட்டு பின்னங்கால் பிடரடிக்க ஓடிய கூட்டம் இருக்கிறார்கள். இஸ்லாத்தை விட்டு மக்காவில் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு கூட்டம் இஸ்லாத்தை விட்டு போயிருக்கு. ரசூல்லா மதீனாவுக்கு வந்த நேரம் பல மக்களுக்கு ரசூல்லா பையத்து செய்து இஸ்லாத்தின் பக்கம் இணைத்தார்கள். மதீனாவுக்கு வந்த புதிதில் ஒரு நோய் பரவுது, காய்ச்சல், எல்லா மக்களுக்கும் பரவுது. இஸ்லாத்தை ஏற்ற ஒருவர் நபிட்ட வர்றார். நபியை பார்த்திருக்கிறார், நபியிடத்தில் பேசியிருக்கிறார், சஹாபாக்களும் நபியும் செய்கிற தியாகத்தை பார்த்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், முகமது அவர்களை என்னுடைய பையத்தை நீங்க என்கிட்ட திருப்பி தந்துருங்கிறார். இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன், கட்டுப்படுறேன், மார்க்கத்துக்காக வாழ்வேன்னு சொன்னேன், அந்த பையத்தை திருப்பி தந்துருங்க. இந்த பையத்தை ஏத்துக்கிட்டனால காய்ச்சல் வந்துருச்சோ நான் பயப்படுறேங்கிறார். உள்ள எப்படி மாறுது தெரியுதா? ரசூல்லா சொல்றாங்க, அப்படி பண்ணாதப்பா, அது மறுமையில பெரிய நஷ்டம், என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், பையத்தை திருப்பி தாங்கன்ட்டாங்க. போய்க்க, இஸ்லாத்தை விட்டு போனா போய்க்கன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நபிகளாரை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்களே சிலருடைய உள்ளங்கள் தடுமாறி வழிகாட்டை நோக்கி செல்லுகிறார்கள் என்றால் நம்மளை ஏமாத்துறோம். இன்னைக்கு ஏகத்துவம் அது மாதிரி தெரியலாம், இன்னைக்கு சிறுக்க விட்டு விலகின மாதிரி தெரியலாம், இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது ஆகப்பெரிய கொடிய தவறு, அதில் விழுவதற்கு நெருப்பில் விழுவது மேலானது என்று தெரியலாம். நாளைக்கு உள்ள மாறலாம், நாளைக்கு வழிகாட்டின் கதவை நாமே திறக்கலாம், ஷிர்கினுடைய வாசலிலே போய் நிற்கலாம், எந்த நிலைக்கும் ஆளாக்கப்படலாம். இப்ராஹிமை பயந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தார்கள், அந்த பயம் நமது உள்ளத்தில் கிடையாது. உண்மைதானே? இருக்குதா? அல்லாஹ் டிக்ளேர் பண்ண மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம், சொர்க்கம் நமக்கு தான், அதெல்லாம் யாரும் மாற்றி அமைக்க முடியாது. இன்னைக்கு மௌத்தானாலும் சொர்க்கம் தான். உண்மையில் இந்த கொள்கையோடு இன்னைக்கு மௌத்தானாலும் சொர்க்கம் தான். இன்னைக்கு மௌத்தாவோமா? நேர்வழியோடு மரணம் கிடைக்குமா? நபிகளார் சொன்னார்கள், லக்கீனு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், மரண தருவாயில் உள்ளவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள். ஏன் தெரியுமா? மன்கான ஆகிரு கலாமிகி லா இலாஹ இல்லல்லாஹ், யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைந்து விட்டதோ தகலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தை அடைவார் என்றார்கள் நபிகளார். கிடைக்குமா அந்த வார்த்தை? நேர்வழியில் நிலைத்திருக்க வாய்ப்பு இருக்குமா? நபிகளார் லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு மரணித்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, நபிகளார் மரணிக்கிற கடைசி நேர பொழுது மிஸ்வாக்கினுடைய குச்சியை எடுத்து பல்லை துலக்கிய நிலையில் முகத்தை கழுவுகிறார்கள். கடுமையான வேதனை ரசூலுல்லாவுக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தில சக்கராத், மரணத்திலே பல வேதனைகள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு கையை உயர்த்துகிறார்கள் நபிகளார். அல்லாஹும்ம ரஃபீகில் அலா, இறைவா உயர்ந்த நட்போடு என்னை இணைத்துவிடு என்ற இறை நட்பை கேட்ட நிலையில் நபிகளாருக்கு மரணம் வந்தது. கிடைக்குமா அந்த பாக்கியம்? நேர்வழியோடு மரணம் கிடைக்குமா? அதற்கு என்ன சூழ்நிலை இருக்கிறது? நபிகளார் காலத்திலே போர்க்களத்திலே ஈடுபட்ட ரசூலுல்லாவோடு இஸ்லாத்தை ஏற்ற ஒருவர் வழி தாங்க முடியாமல் காயங்களுக்கு மருந்திடுவதற்கான சூழ்நிலையை தேடிக்கொள்ளாமல் தன்னைத்தானே குத்தி கொண்டு கொலை செய்து கொள்கிறார், தற்கொலை செய்கிறார். நபிகளார் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், செயல்கள் அனைத்தும் இறுதி நிலையை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படும். நீங்கள் 60 ஆண்டு காலம் தொழுதிருக்கலாம், ஏகத்துவ பிரச்சாரம் செய்திருக்கலாம், ஆயிரம் பள்ளிகளை கட்டமைத்திருக்கலாம், இஸ்லாத்தை நாடி துடிப்பாக ஏற்று நடைபோட்டிருக்கலாம். மரணிக்கிற நேரத்தில் கலிமாவை விட்ட நிலையில், அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறாத நிலையில், அல்லாஹ்வை பற்றிய தவறான எண்ண ஓட்டத்தோடு மௌத்தாகி விட்டால் உங்களுடைய 60 ஆண்டு கால உழைப்பை எல்லாம் கசக்கி தூக்கி எரிஞ்சிருவான். திருக்குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறான், சூரா ஜுமரிலே, வலகத் ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கப்லிக், நபியே உங்களுக்கும் நாம் சொல்லுகிறோம், உங்களுக்கு முன்னால் வந்த நபிமார்கள் அத்தனை பேருக்கும் நாம் சொல்லி இருக்கிறோம், லயின் அஷ்ரக்த, நீங்கள் இணை வைத்தால் லயஹ்பத்துன்ன அமலுக்க, உங்கள் அமல்களை எல்லாம் அழிச்சிருவேன். எந்த தூதர்? அல்லாஹ்வுக்காக வேண்டி அமீன் சித்திக் என்று மக்கா காஃபிர்களால் நற்செய்தி பெற்ற, நல்ல வாழ்த்துக்களுடன் கூடிய பட்டப்பெயரை பெற்ற அந்த தூதர் அதே மக்கா காஃபிர்களால் பைத்தியக்காரர், சூனியக்காரர், ஜோசியக்காரர், கவிஞர், பொய்யர் என்று பேசுகிற அளவிற்கு இறைவனுக்காக தியாகத்தை அனுபவித்தவர் அந்த தூதர். அல்லாஹ்வுக்காக தனது சொந்த தேசத்தை விட்டு ஹிஜ்ரத் செய்தவர், அல்லாஹ்வுக்காக கடைசி 10 ஆண்டு காலம் அல்லும் பகலுமாக கடுமையாக போர்க்களத்தில்
ஈடுபட்டவர், கடவாய் பற்கள் உடைக்கப்பட்டவர், பெரும் சித்திரவதை அனுபவித்தவர், மிகப்பெரிய ஏழ்மை அனுபவித்தவர், வாழ்நாளில் பெரும்பகுதி நேரம் கண்ணீரும் கவலையும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் வாழ்ந்த தூதரை பார்த்து சொல்கிறான், நபியே நீங்கள் இணை வைத்தால் உங்கள் அமல்கள் அழிந்து விடும். பயம் வரணும்ல, ஒரு பயம், நம்ம மரணம் எப்படி வரப்போதோ, நேர்வழியில் நிற்போமோன்னு இப்ராஹிம் நபி கேட்டாங்க, யா அல்லாஹ் என்னையும் எனது சந்ததிகளையும் இந்த சிலைகளை வணங்குவதை விட்டு பாதுகாத்து விடு இறைவா. இந்த பிரார்த்தனையினுடைய வழி தெரியுதா? இப்ராஹிம் நபி அந்த நரகத்தை நினைவு கூறுறாங்க, மறுமையில் இறைவனுடைய வேதனை நினைவு கூறுகிறார்கள். இறைவனின் தோழராகவே இருந்தாலும் அவருடைய தந்தைக்கு நரகம் தான். ஏன் யா அல்லாஹ் நரகத்தை கொடுத்த? ஃபக்ஃபிர்லி அபி, என் தந்தையை மன்னித்து விடு என்று கேட்ட ஒற்றை வார்த்தையை திருக்குரானிலே அல்லாஹ் விமர்சனம் செய்து, முகம்மதே இந்த விஷயத்தில் இப்ராஹிம் இடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இல்லை என்கிறான். அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுப்பான்னு வைங்க, ஒரு காலம் அந்த வாக்குறுதிக்கு மீறி நடக்க மாட்டான். நாம நம்மளை மாத்திக்கலாம், அல்லாஹ் அவனை மாற்ற மாட்டான். அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் மரணத்தை தழுவிவிட்டால் தியாகத்தை, அர்ப்பணிப்பை, வணக்கத்தை எதை காட்டியும் சரி அல்லாஹ்ட்ட கடுகளவு நன்மை பெற்றுவிட முடியாது. அதை உணர்ந்த இப்ராஹிம் நபி, யா அல்லாஹ் நீ மாற மாட்ட, என்ன மாத்திரு, நான் ஒரு காலமும் சிலை வணங்கக்கூடிய இடத்தில் இருந்து என்னை பாதுகாத்து விடு என்று கேட்டார்கள் இப்ராஹிம் நபி. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட இன்னொரு பிரார்த்தனை சூரா பக்ராவினுடைய 128வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா வஜால்னா முஸ்லிமைன் லக், யா அல்லாஹ் என்னை உனக்கு கட்டுப்பட்டவர்களில் ஒருவராக நீ ஆக்கு. வஜால்னா உம்மத்த முஸ்லிமத்த லக், எங்கள் சந்ததிகளையும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக நீ ஆக்கு. வ அரினா மனாசிக்கனா, எங்களுக்கு எங்களுடைய மார்க்க கடமைகளை நீ சொல்லிக் கொடு, நாங்க செய்ய முடியாது. இதுதான் தொழுகை, இதுதான் நோன்பு, இதுதான் சக்காத்து, நாங்களா உருவாக்க முடியாது, நீ சொல்லிக் கொடுத்தா நாங்க கத்துக்குவோம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னக்க அன்த தவ்வாபுர் ரஹீம், நீ மன்னிப்பவன், நிகரில்லா பேரன்புடையவன். அல்லாஹ்ட்ட இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, கட்டுப்பாடை எனக்கு தான்னு கேட்கிறாங்க. கேட்கலாமா? அல்லாஹ் இப்ராஹிம் நபியுடைய சிறப்பை பத்தி உயர்வா பேசுற இடமே கட்டுப்பாடுல தான். வேற வேற காரியம்லாம் ரெண்டாவது தான். இப்ராஹிம் நபி நல்ல தொழுதாரு, நிறைய நன்மை செஞ்சாரு, நிறைய தியாகம், அதெல்லாம் ரெண்டாவதுப்பா. கட்டுப்பாடுக்கு இலக்கணம்னா இப்ராஹிம் நபி, இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், கட்டுப்பாடு என்று இப்ராஹிம் இடத்தில் அல்லாஹ் சொன்னால், கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்பார். ஏன் கட்டுப்படணும்? கட்டுப்படா என்ன கூலி தருவ, கட்டுப்படலைன்னா என்ன தண்டனை தருவ, கட்டுப்பட அவசியம் இருக்குதா என்று நம்மள மாதிரி கேட்டுட்டு கட்டுப்பட மாட்டார். தொழுதா என்ன நன்மை தெரியலன்னா தொழுதிருப்போமா? தொழுதா என்ன தண்டனை தெரியலன்னா தொழுதிருப்போமா? எந்த அமலையில நீடித்திருப்போமா? மறுமைனே ஒண்ணு கிடையாது, சொர்க்கன்னு ஒண்ணு கிடையாது, நரகன்னு ஒண்ணு கிடையாது, இன்னைக்கு இங்க வந்து கூடியிருப்போமா? இப்ராஹிம் நபி வருவாருங்கிறான்ல, கட்டுப்படுவாருங்கிறான். கட்டுப்பாடுக்கு இலக்கணம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர் கேட்கிறார், யா அல்லாஹ் என்னை கட்டுப்பட்டவர்களில் ஒருவராக நீ ஆக்குன்னு கேட்டாங்க. நபிகளார் எந்த பயான் நேரத்திலும் ஒரு குர்ஆன் வசனத்தை மேற்கோள் காட்டுவார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லா ஹக்கத்து காத்திஹி, ஈமான் கொண்டோரே அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். ஃபலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், கட்டுப்பட்டவர்களாகவே அன்றி நீங்கள் மௌத்தாகி விடாதீர்கள். கட்டுப்பாட மீறி மௌத்தாயிராது, நீ செத்த அதோட களம் முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறான். இதைத்தான் இப்ராஹிம் நபி தனது பிள்ளைகளுக்கும் எச்சரிக்கை செய்தார். யா புனைய இன்னல்லாஹ இஸ்தஃபாலக்கும் தீன், என் அருமை மக்களே அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை தேர்வு செய்திருக்கிறான். ஃபலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாகவே அன்று நீங்கள் மரணத்தை தழுவி விடாதீர்கள். யாருக்கு பிரச்சாரம் பண்றா? இப்ராஹிம் நபி இறை தூதர், அவர் பிரச்சாரம் செய்யற பிள்ளைங்களும் இறை தூதர். இறை தூதர்கள் மாறி செய்து மரணத்தை அடைவார்களா? சொர்க்கமா அல்லாஹ்வா உலகமா என்று கேட்கப்படாமல் எந்த இறை தூதருடைய உயிரும் பறிக்கப்படாது. அப்படிப்பட்ட இறை தூதர்களுக்கு சொல்கிறார்கள் இப்ராஹிம் நபி, அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டவனாக மௌத்தாட. எவ்வளவு பெரிய கட்டுப்பாடு இருந்திருக்கும். அல்லாஹ்ட்ட மறுபடியும் கேட்கிறாங்க, நான் நிறைய கட்டுப்படணும், இன்னமும் கட்டுப்படணும், அதுக்கான வாய்ப்பை தாயா அல்லாஹ், அதுக்கான சூழ்நிலையை தாயா அல்லாஹ், கட்டுப்பட்டவர்களில் ஒருவராக என்னை ஆக்கிவிடு என்று கேட்டார்கள் என்றால், உண்மையில் நம்ம எதை உதாசீனப்படுத்துகிறோமோ அதைத்தான் இப்ராஹிம் நபி அதிகம் கேட்டாங்க. இப்ராஹிம் நபி கேட்டாங்க, ரப்பி ஜஅல்லி முகீமஸ் ஸலா வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா தகப்பல் துஆ, யா அல்லாஹ் என்னையும் எனது சந்ததிகளையும் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்கு. அப்ப தொழாம இருந்தாங்களா? தொழுகையில கம்மியா? ஒரு நாளைக்கு கொஞ்சம், இன்னொரு நாளைக்கு அதிகம், ஒரு நாள் இல்லவே இல்லை அப்படியா? ஒரு நாள் ஒரு பொழுது விட்டுருப்பாங்களா? அறவே இருக்காது. ஆனா கேட்டார்கள் தொழுகையில் நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கணும். என்ன காரணம்? இது நீடிக்கணும்.
மௌத்து வர தொடரணும். இன்னைக்கு இருக்கிறது ஒரு விஷயம் கிடையாது. மௌத்து வரைக்கும் இருக்குமா? இப்ராஹிம் நபியினுடைய எல்லா பிரார்த்தனையுமே மரணத்தை நினைவு கூர்ந்த பிரார்த்தனைகள் தான். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மௌத்தாகும் போது அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் கொண்டவர்களாகவே அன்றி மௌத்தாயிராதீங்க. அல்லாஹ் அருள் புரிவான், பாவத்தை மன்னிப்பான், நம்மளை பாதுகாப்பான், அவன் தான் கடவுள், அவனை தான் சந்திக்க போறோம், இந்த நம்பிக்கையோடு போய் சேருங்க. அல்லாஹ் இருப்பானோ இந்த மௌத்து நேரத்தில் ஒரு ஷைத்தான் தூண்டலை ஏற்படுத்துவான். நம்ம இவ்வளவு நாள் போன பாதை தப்பான பாதையோ, ஒருவேளை அல்லாஹ் இருந்த கருணை புரிவானா, சொன்ன வாக்குறுதி மீறாம இருப்பானா, அழிச்சிட்டாம்னு என்ன செய்யறது, இப்படி 1008 சிந்தனை தருவான். இவ்வளவு நாள் வாழ்ந்தது அல்ல முக்கியம், இந்த மரணத்தை அடையிறதுல தான் இருக்குது முக்கியமான காரியம். அதையெல்லாம் உதாசீனப்படுத்தி விட்டு அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் கொண்டவர்களாக மரணியுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அப்படிப்பட்ட நிலையில் இறைவனிடத்தில் நம்முடைய இன்றைய நேர இஸ்லாமிய வெளிப்பாடு எப்படி இருக்கிறதோ இது இன்னும் 1000 மடங்கு அதிகமாக வேண்டும். மரண தருவாயில் உண்மை வழியில் இறைவனுடைய மார்க்கத்தை கடைபிடித்த நிலையில் இறை திருப்தியோடு ஒரு மரணத்தை அடையக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேளுங்கள். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.